Hello guys, welcome back to our channel Code with Naveen. இந்த வீடியோல நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஜெனரலா நமக்கு மூணு டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப். ஸோ இந்த லூப்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த லூப்ஸ்க்கு ஒரு டிஃபரன்ஸ் என்ன, இந்த லூப்பை வந்து நம்ம எந்த மாதிரி இடத்துல அப்ளை பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன் அடிஷன் ஜாவாவில் வந்து நமக்கு ஃபார் ஈச் லூப் ஒன்று இருக்குது. அந்த ஃபார் ஈச் லூப் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பர்பஸ் என்ன, ஸோ இதையும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் இந்த லூப்பிங்ஸை கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் முடிச்சுட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் படிக்க போகிறதா இருந்தால் இந்த லூப்பிங்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாங்க அதை பேசிக்லேருந்து கற்றுக்கலாம். ஸோ லூப்பிங்ஸ்னால் என்ன? ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ரிப்பீட்டடாக உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் பேரை 10 தடவை பிரிண்ட் பண்ணணும்னா நான் என்னோட பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னோட நேமை பாஸ் பண்ணுறேன். இது என்னோட பேரை ஒரு தடவை கன்சோலில் பிரிண்ட் பண்ணும். இதே மாதிரி என்னோட நேமை நான் 10 தடவை பிரிண்ட் பண்ணணும்னா நான் மேனுவலாக பிரிண்ட்டுன்னு 10 பிரிண்ட் இதே மாதிரி போட்டு என்னோட நேம் உள்ள கொடுத்துட்டே வரணும். 10 தடவை எழுதுனா என்னோட பேர் வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகும் கரெக்டாக 10 தடவை. இப்போது ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், பட் நான் 10 தடவை திருப்பி எழுதுறேன். ஸோ இந்த ரிடண்டன்சி அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனருக்குள்ளேயே நம்ம ரிப்பீட் பண்ண வச்சிருக்கேன் இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் லூப்புக்குள்ளே கொடுத்துட்டு அந்த லூப்பில் நான் சொல்லிடுவேன் எனக்கு இந்த லூப் வந்து 10 தடவை ரன் பண்ணு. அப்படி நான் சொல்லிட்டேன்னா அந்த லூப் வந்துட்டு இதை 10 தடவை ரன் பண்ணி என்னோட பேரை 10 தடவை பிரிண்ட் பண்ண வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை ரிப்பீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இதில் தான் நமக்கு வந்து 3 டைப் இருக்குது: ஃபார், வைல், டு வைல். ஸோ அதோட டிஃபரன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார் லூப்லேருந்து போயிடலாம். ஃபார் லூப். ஸோ இந்த லூப் எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, எப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டேஷன் தெரியுதோ, எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் லூப்பிங்ஸ் தெரியுதோ, அப்போ நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பேரை நான் 10 தடவை தான் யூஸ் பண்ண போகிறேன், அப்படி 10 தடவை ரிப்பீட் பண்ண போகிறேன், எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த 10ன்ற நம்பர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியுது, நான் எத்தனை தடவை இந்த லூப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்றது. அப்படி தெரிஞ்சால் நீங்கள் அப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்னன்னா, ஃபார் இனிஷியலைசர், கண்டிஷன் அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ இதை நீங்கள் அசியூம் பண்ணணும்னா நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல எண்ட் பண்ண போகிறீங்க, அண்ட் எத்தனை சின்ன ஸ்டெப்பாக மூவ் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் ஒரு டைம் லைனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், 10ல் முடிக்க போகிறேன். ஸோ 1 இங்கே வந்துடும், 10 இங்கே போயிடும். இன்க்ரிமெண்ட் வந்து நான் எத்தனை ஸ்டெப்பாக போகணும். ஸோ நான் இந்த இடத்துல 2 கொடுத்தேன்னா எனக்கு வந்து 2 மூவ் ஆகும். அதாச்சும் 1க்கு அடுத்து 3 போகும், 3க்கு அடுத்து 5 போகும், 7 போகும், 9 போகும். ஸோ இப்படி வந்து 10 ரீச் பண்ணுறதுக்கு 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ அதே இது நான் 1 கொடுத்தேன்னா இந்த ஸ்டெப் வந்து 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டு இது 10 ரீச் பண்ணும். ஸோ ஸ்டார்ட்லேருந்து எண்டு போய் ரீச் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இதை நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் நான் இனிஷியலைசரில் ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஐ வந்து 1ல் இனிஷியலைஸ் பண்ணுறேன். கண்டிஷன். ஸோ எனக்கு இந்த 1 வந்துட்டு ஐ வந்துட்டு இப்போ 1ல் இருக்கு, எங்கே போய் முடியணும்? இப்போது நீங்கள் இந்த ஐ வந்து இதில் இருக்கிறத அசீவ் பண்ணிக்கோங்க, 1ன்ற டைம் லைனில் இருக்குது. ஸோ இது வந்து 10 போய் ரீச் பண்ணணும் கரெக்டாக. ஸோ எப்போ வந்து இது 10 ரீச் பண்ணுதோ அப்போ அந்த லூப் ஸ்டாப் ஆகணும். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் கொடுக்கணும், ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. எப்போ வந்து 10 ரீச் பண்ணுதோ அது வரைக்கும் மூவ் ஆகு, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து ஸோ இப்போ ஐ வந்து 1ல் இருக்குது, அடுத்து 2க்கு போகணும், இன்க்ரிமெண்ட் ஆகணும் கரெக்டாக. ஸோ அதனால ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி நான் போட்டேன்னா ஐ வந்து 2 ஆகும், அடுத்து 2க்கு போயிட்டு 3 ஆகும், 3க்கு போயிட்டு 4 ஆகும். இந்த மாதிரி ஒன்றா ரீச் பண்ணி 10க்கு போய் ரீச் ஆகும். ஸோ ஒரு தடவை அப்படி ஒரு மூவ்மெண்ட் நடக்கும் போதும் 1லேருந்து 2க்கு போகும்போது இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் பண்ணணும். என்னதுன்னா என்னோட பேரை வந்து அது பிரிண்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன கோட்ஸ் இருக்கோ, செட் ஆஃப் கோட், நீங்கள் வந்து எவ்வளோ கோட் வேணாலும் இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். அந்த கோட் மொத்தமாக ரிப்பீட் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை ட்ரை ரன் பண்ணி பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த இனிஷியலைசர் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். ஐ வந்துட்டு 1ன்னு செட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஐ வந்துட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கா, ட்ரூவாக இருக்குது. ஏன்னா ஐ வந்துட்டு 1 10 விட கம்மியாக இருக்குது, ட்ரூவாக இருக்குது. அப்போது இந்த பாடி எக்ஸிக்யூட் ஆகும், இதுக்குள்ளே இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகும், நவின்றது பிரிண்ட் ஆகும். அப்படி பிரிண்ட் ஆகிட்டு டேரெக்டாக இது வந்து இன்க்ரிமெண்ட்டுக்கு போகும், இந்த இடத்துக்கு போகும், இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட் இந்த பொசிஷனுக்கு போகும், ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஐ வந்துட்டு இப்போ ப்ளஸ் ஆகிறனால 1லேருந்து 2 ஆகிடும், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னால 2 ஆகிடுச்சு. எகெயின் இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். 2 வந்துட்டு லெஸ் தேன் 10 எஸ் கரெக்டு. ஸோ திருப்பி இந்த பாடி எக்ஸிக்யூட் ஆகும், திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ இப்போ வந்து 2 இருக்குது, 3 ஆகிடும். கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூ, நவீன். அப்படியே ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஐ ஈக்குவல் டு 9 வரும், கண்டிஷன் வந்து செக் பண்ணும், கரெக்டு, பாடி எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து ஐ வந்து 10 ஆகும், 10 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, அப்போது இது ஒர்க் ஆகும். ஐ வந்து 10 இருக்கும்போது ஒர்க் ஆகும், நவீன்றது பிரிண்ட் ஆகும்.
அதுக்கடுத்து ஐ வந்துட்டு ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ லாஸ்ட் ஐ 10 வந்த பிறகு இந்த பாடி எக்ஸிக்யூட் ஆனே திருப்பி இந்த இன்க்ரிமெண்ட் நடக்கும். அப்போ ஐயோட வேல்யூ 11 மாறிடும். ஏன்னா லாஸ்ட் ஐயோட வேல்யூ 10, இப்போ 11 மாறிடுச்சு. 11 மாறினோடனே ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். எப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ இந்த லூப் டெர்மினேட் ஆகிடும். உங்களுக்கு ஃபைனலாக 1லேருந்து 10 தடவை இது மூவ் ஆகிற வரைக்கும் இந்த உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்திருக்கும். அதனால தான் இது 10 தடவை பிரிண்ட் ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த 10 நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து இப்போ நம்ம ஒரு நம்பர் வந்து 1 to 10 பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார் லூப்பில் ஃபார் int i equal to 0 1லேருந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் 1 நீங்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கிறனாலும் ஆரம்பிச்சிக்கலாம், எங்கேருந்து முடிக்கிறனாலும் முடிச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்டர்லாம் கரெக்டாக போட்டுக்கணும். i less than or equal to 10 i ++. இப்போது இனிஷியலாக i 1ல் இருக்கா, 1லேருந்து 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் இது போய் ஸ்டாப் ஆகணும். ஸோ நான் டேரெக்டாக பிரிண்ட் i இப்படி போட்டேன்னா எனக்கு வந்து இந்த i வந்துட்டு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நான் இப்போ இதை உங்களுக்கு எக்லிப்ஸில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு ஃபார் லூப் எழுதுகிறேன். int i equal to 1ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1ல் ஸ்டார்ட் பண்ணி எங்கே போய் முடியணும், எனக்கு 10ல் போய் முடியணும். இப்படி நான் போட்டேன்னா 9லே முடிஞ்சிடும். நான் அதான் சொன்னேன்ல, பிகாஸ் வந்து இந்த கண்டிஷன் பேஸ் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் இங்கே வரும்போது இப்போ இந்த இடத்துல லெஸ் தேன் மட்டும் கொடுத்தீங்கன்னா 10 ரீச் ஆகிருக்கும். 10 ரீச் ஆகும்போது 10 லெஸ் தேன் 10 செக் பண்ணும். அப்போ வந்துட்டு இது ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ 10th வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகாது. நான் 10th வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து ஈக்குவல் டு போட்டிருக்கேன் i ++. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா sys out என்னதே வர மாட்டேங்குது. யா, இப்போ நான் ஐயை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் அதை வந்துட்டு ரன் பண்ணுறேன் கன்சோல். ஸோ என்னோட கன்சோல்லேருந்து 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஃபார் லூப். இப்போ நீங்கள் வந்துட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. அதே நம்பரை 1லேருந்து 10 இல்லாமல் 10லேருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம், 10லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். 10 எங்கே போய் முடிக்க போகிறோம், ஐ வந்துட்டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 வரைக்கும் இருக்கணும். 1 ஆர் 1க்கு மேலே இருக்கிற வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கணும். எப்போ 1 ரீச் பண்ணுதோ அப்போ இது ஸ்டாப் ஆகிடும். i மைனஸ் இப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகும்னு பார்க்கலாம். இனிஷியல் ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, 10 வேணாம், நம்ம சின்னதாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் தான் இந்த இடத்துல எழுத முடியும். ஓகே, ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 5 வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணும். 5 வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கா, கரெக்ட், பிரிண்ட் பண்ணிக்கோ. அடுத்து 1 டிக்ரிமெண்ட் ஆகு. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சோன்னே டேரெக்டாக இங்கே தான் போகும். டிக்ரிமெண்ட் ஆகு, அப்போ 4 ஆகும். 4 வந்துட்டு லெஸ் தேன் 1 பிரிண்ட் ஆகு. அப்புறம் வந்துட்டு ஐ வந்து செக் பண்ணும். 3 ஆகு. 3 வந்து லெஸ் தேன் 1 சாரி கிரேட்டர் தேன் 1 கரெக்ட். அடுத்து திருப்பி செக் டிக்ரிமெண்ட் பண்ணு. 2 வந்துட்டு கிரேட்டர் தேன் 1 பிரிண்ட் பண்ணிக்கோ. திருப்பி டிக்ரிமெண்ட் ஆகும். டிக்ரிமெண்ட் ஆனால் 1 ஆகிடும். 1 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 1 எஸ் 1 பிரிண்ட் பண்ணிக்கோ. திருப்பி டிக்ரிமெண்ட் ஆகு. அப்போ ஐயோட வேல்யூ 0 ஆகிடும். 0 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 1 ஃபால்ஸ், கண்டிஷனை ஸ்டாப் பண்ணிக்கோ. ஸோ இப்படி தான் ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அரேவை ட்ராவல்ஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ நான் 1லேருந்து 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் ரன் பண்ணுறேன்னா இதே மாதிரி நீங்கள் இது இண்டெக்ஸ் பேஸ்டாக ரன் பண்ணி இந்த ஐயை வந்து இண்டெக்ஸாக வச்சுட்டு உங்களால் அரேயோட எலமெண்ட்ஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேசிக்காக ஒரு லூப் வந்து எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதே நம்ம வந்து ஒயில் லூப் போகலாம். ஒயில். ஸோ இந்த ஒயில் லூப்பும் நம்ம எப்படி நம்ம வந்து ரிப்பீட்டேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதே தான். நம்ம இங்கே ஃபார் லூப்பில் என்ன பண்ணியிருப்போம், ஸ்டார்ட்டு கொடுத்துருப்போம், இனிஷியலைசர் இங்கே கொடுத்துருப்போம், கண்டிஷன் கொடுத்துருப்போம், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் இங்கே கொடுத்துருப்போம். பட் இந்த ஒயில் லூப் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக கொடுக்க போகிறோம். ஃபார் லூப்பில் எல்லாத்தையும் ஒரே ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணிட்டோம். பட் ஒயில் லூப் பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண மாட்டோம். ஒயில் லூப்பில் கண்டிஷன் மட்டும், இந்த ஒயில்ன்றது கீவேர்டு, அதுக்குள்ளே நம்ம கண்டிஷன் மட்டும் கொடுக்கணும். நீங்கள் என்ன இனிஷியலைஸ் பண்ணுறீங்களோ அதை வெளியே இனிஷியலைஸ் பண்ணிடணும். வாட் எவர் வேல்யூ வாண்ட் யூ கேன் கிவ் இட் வந்து வெளியே கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் இங்கிலீஷ் தெரியும். அடுத்து ஓகே, ஸோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வேணும்னா அதை நீங்கள் இந்த இடத்துல உள்ள பாடிக்குள்ளே மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒயில் லூப்பில் உங்களுக்கு எப்படி 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறதுன்ற காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலைசர் நான் வெளியே எழுதணும்னு சொன்னேன், எழுதிட்டேன். ஒயில் இது எது வரைக்கும் ரன் ஆகணும், 1லேருந்து 10 போகிற வரைக்கும் ரன் ஆகணும். ஸோ ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கிற வரைக்கும் இது ரன் ஆகணும். ஸோ பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் என்ன பண்ணுறோம், ஐ. இந்த பிரிண்ட் வந்துட்டு எல்லாமே பிரிண்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு நேமை 10 பிரிண்ட் பண்ணால் இந்த ஐயை தூக்கிட்டு உங்களோட நேம் போட்டுக்கோங்க. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐயை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த பாடிக்குள்ளே கொடுக்கணும். இந்த ஒயில் லூப்போட பாடிக்குள்ளே கொடுக்கணும். ஐ ++. இப்படி நான் கொடுத்துட்டேன்னா ஃபஸ்ட் என்ன ஆகும், இங்கே வரலாம். ஐயோட வேல்யூ 1,
இப்போ நான் இது ரொம்ப பெருசாக வேணாம், சரி நான் வச்சுக்கலாம் 5. 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஐயோட வேல்யூ 1, கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூ பிரிண்ட் பண்ண 1 பிரிண்ட் பண்ணியாச்சு. இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ. இப்போ ஐயோட வேல்யூ 2 கிரேட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 ட்ரூ. ஸோ 2 பிரிண்ட் பண்ணிக்கோ. அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, 3 பிரிண்ட் பண்ணிக்கோ. அடுத்து 4 ஆகுது, 4 வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, பிரிண்ட் பண்ணிக்கோ. அடுத்து 5 ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 5 ஆகும், 5 வந்துட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, பிரிண்ட் பண்ணிக்கோ. அப்புறம் திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐயோட வேல்யூ 6 ஆகும், I less than or equal to 5 பார்க்கும், கண்டிஷன் தப்பாயிடும், அப்போ வந்து லூப் பிரேக் ஆகிடும், எனக்கு வந்து 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒயில் லூப்பில் என்ன எழுதுறீங்களோ அதை உங்களால் ஃபார் லூப்லேயே எழுத முடியும். பட் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, உங்களுக்கு வந்து இத்தனை டைம்ஸ் தான் லூப்பை ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். பட் எந்த இடத்துல எனக்கு லூப் ஸ்டாப் ஆகுனே தெரியாது, அப்போ வந்துட்டு நான் ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, ஒயில் இப்போ நான் வந்துட்டு யூசர் கிட்ட வந்து ஒரு சாய்ஸை வாங்குறேன். int choice equal to sc dot next int of, நான் ஜாவாவில் எழுதுறேன், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு இன்டீஜராக வந்து நான் யூசர் கிட்ட வந்து இன்புட்டாக வாங்குறேன். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். வெறும் சாய்ஸ் நான் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன். சாய்ஸ் இருக்கு, இனிஷியலாக சாய்ஸ் வந்து 0ல் இருக்கு. while ch not equal to 5, சாய்ஸ் வந்து 5 இருக்காத வரைக்கும் எனக்கு இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். அதான் அந்த மீனிங்கு. நான் இந்த இடத்துல வந்து திருப்பி சாய்ஸ் கொடுத்து யூசர் கிட்ட வந்து இன்புட் வாங்குறேன். ஸோ நான் சும்மா சின்டாக்ஸாக எழுதுறேன், நீங்கள் வந்து ரொம்ப ப்ரோக்ராமேட்டிக்கலாக பார்க்காதீங்க, நம்ம இப்போ ப்ரோக்ராமில் எழுதும்போது அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் யூசர் எனக்கு சாய்ஸ் என்டர் பண்ணுவார், ஏதோ ஒரு சாய்ஸ் என்டர் பண்ணுறாரு, ரேண்டமாக என்டர் பண்ணுறாரு, 5 செக் பண்ணும், 5 இல்லையா, திருப்பி லூப்குள்ளவா, 5 திருப்பி ஒரு என்டர் பண்ணுறாரு, திருப்பி லூப்குள்ளவா. இப்போ யூசர் வந்து 3 கொடுக்குறாரு, செக் பண்ணும், ch not equal to 5 ட்ரூ, கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா அது 5க்கு ஈக்குவல் கிடையாது, அப்போ இது ட்ரூவாக இருக்குது, திருப்பி கண்டிஷனுக்குள்ள, திருப்பி பிளாக்குள்ளே போ, ரன் பண்ணு, திருப்பி யூசர் வாங்கு. இப்போ அவர் 4 என்டர் பண்ணுறாரு, திருப்பி வா, 4 not equal to 5 ட்ரூ, திருப்பி எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த மாதிரி இன்ஃபைனைட் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து யூசர் வந்து 5 கொடுக்குறாரோ அந்த சிஹெச்சோட வேல்யூ 5 மாறிடும், அப்போ அந்த 5 not equal to 5 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், அப்போ அந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பேஸ்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஒயில் லூப் நம்ம வந்துட்டு நிறைய அந்த மெனு சைடு, அந்த டூ ஒயில் இதெல்லாம் அந்த மெனு வைக்கிறதுக்கு, இந்த ஒரு அப்ளிகேஷன்லாம் கிரியேட் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் என்ட்ரு பண்ணோன்னே அந்த அப்ளிகேஷன் குவிட் ஆகாமல் திருப்பி அந்த ஹோம் பேஜுக்கே வந்து நிற்கணும். இந்த மாதிரி இடத்துக்குலாம் தான் நம்ம அந்த ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒயில் சாய்ஸ் யூசர் கிட்ட வந்து நான் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 4 மெனு இருக்குது என்கிட்ட. பிரிண்ட் ஹோமு, பிரிண்ட் கான்டாக்ட், பிரிண்ட் அபவுட். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு 4 பேஜ் இருக்குது. நான் யூசர் கிட்ட வந்து சாய்ஸ் இன்புட் வாங்குறேன். நம்ம எப்போவுமே ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது ஒரு யூசர் வந்து இந்த ஹோமை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஹோம் பேஜ் போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இந்த மெனு ஷோ ஆகணும். கரெக்டாக எப்போ அவர் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சாய்ஸ் வந்துட்டு இப்போ 5 ch not equal to 5 எப்போ வந்து எக்ஸ்பிளிசிட்டாக அவர் வந்து ஒரு இன்புட்டை கொடுத்து என்டர், எப்போ நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த ஆப் வந்து டெர்மினேட் ஆகணும். அது வரைக்கும் இந்த ஆப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணுறோம். ஒயில் லூப் வந்து ஒரு கண்டிஷன் பேஸ்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்காக, அவ்வளோதான். ஸோ ஃபார் லூப் வந்து நம்பர் பேஸ்டாக, நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருவீங்க, அந்த நம்பர்ஸ் வர வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஒயில் லூப் வந்து ஒரு கண்டிஷன் பேஸ்டாக ஒர்க் ஆகும். அண்ட் வந்து டூ ஒயில் பார்க்கலாம். டூ ஒயிலும் ஒயிலும் ரொம்ப சிமிலர். ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒயில் வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணிவிடும். எங்கே இருக்குது ஃபஸ்ட் ஒயில்? இப்போ நான் இனிஷியலாக 1 இங்கே i equal to 1 கொடுத்துருக்கேன். இந்த 1 வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ண வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒர்க் ஆகும், இந்த பிளாக்கே ஒர்க் ஆகும். இன்கேஸ் நான் இனிஷியலாகவே இந்த ஐயை வந்துட்டு 6ன்னு வச்சுருக்கேன், இனிஷியலாக அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி i 6ன்னு வச்சுருக்கேன், i equal to 6, i less than or equal to 5 செக் பண்ணி பார்க்குது, தப்பு தானே? அப்போது இந்த இடத்துல டெர்மினேட் ஆகிடும், ஒரு தடவை கூட ரன் ஆகாது. பட் இதே இது டூ ஒயில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாப்ல. இந்த டூக்குள்ளே நான் என்ன பிளாக் கொடுக்குறனோ, பிரிண்ட் ஐ. ஃபஸ்ட்டு வந்துட்டு டூ பிளாக் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை டூவில் போட்டுடணும். அது சின்டாக்ஸ் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். டூ நம்ம என்ன பண்ண போகிறோமோ, என்ன பிளாக் ஆஃப் கோட் நமக்கு ரிப்பீட் ஆகணுமோ அது டூ பிளாக்குள்ளே போட்டுடணும். இந்த டூ பிளாக் முடிச்சுட்டு நம்ம ஒரு ஒயில் பிளாக் எழுதணும். ஒயில் பிளாக்குள்ளே நம்ம கண்டிஷன் எழுதணும். இதுதான் டூ ஒயிலோட சின்டாக்ஸ். ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுமோ அது நீங்கள் இந்த டூக்குள்ளே போட்டுக்கலாம், ஒயிலுக்குள்ளே கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு நம்பரை 10 தடவை பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு லூப் எழுதுகிறேன். int i equal to 1 டூ பிரிண்ட் ஐ.
அப்புறம் இதுக்கு அடுத்து while உங்களுக்கு கண்டிஷன் I less than or equal to 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். இதுதான் சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா I equal to 1 டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடு, அதுக்கப்புறமே கண்டிஷன் செக் பண்ணு. I less than or equal to 10 கரெக்ட். இப்போ திருப்பி வந்துட்டு சாரி இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், அப்படி இல்லைனா இன்ஃபைனைட் லூப்பில் விழுந்துடும். ஏன்னா நம்ம இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்கலனா எப்போவுமே I வந்து ஒன்னாவே தான் இருக்கும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ திருப்பி ரன் ஆகிட்டே தான் இருக்கும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, இன்ஃபைனைட் லூப்பில் மாட்டிக்கும். அதனால இங்கே இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து I வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு, இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ, கண்டிஷன் இப்போ செக் பண்ணு கரெக்டு, திருப்பி வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிடும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் கண்டிஷனே செக் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு டூ வைல் லூப். அடுத்து வந்து 2 இருக்குது, 2 பிரிண்ட் பண்ணிக்கோ. அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிடு 3 வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 செக் பண்ணு கரெக்டு, திருப்பி வந்து பிரிண்ட் பண்ணு. இதே மாதிரி 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கோ. பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணு. எப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 10 வந்திருக்கும், 10 கரெக்டாக இருக்குது. அப்போ வந்துட்டு இந்த கண்டிஷன் ஓகே, திருப்பி இந்த லூப்பை ரன் பண்ணு, 10 பிரிண்ட் பண்ணிக்கோ. அடுத்து 11வது ஸ்டெப்பில் வந்துட்டு இந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிவிடு, அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ டூ வைல் உங்களுக்கு இனிஷியலாக கன்ஃபியூஸாக இருக்கலாம், பட் வந்துட்டு டூ வைலுக்கும் வைலுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்துட்டு வைல் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் பிளாக்கே எக்ஸிக்யூட் ஆகும். பட் இது எக்ஸிக்யூட் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும். அண்டு இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா int I equal to 11 do print I. சாரி, இந்த பெண்ணு கொஞ்சம் கொலார் பண்ணுது. while I less than or equal to 10. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கண்டிஷன் படி 10க்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பை வந்துட்டு 0 இருந்துச்சுன்னா 0லேருந்து 10 வரைக்கும் ரன் ஆகும். பட் இங்கே நான் ஐயோட வேல்யூ 11 கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு இந்த கண்டிஷன் தப்பு தானே. இதே இது ஒயில் லூப்பில் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம், 11 வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படி செக் பண்ணும், அது தப்பு, அங்கேயே அடிச்சு அனுப்பிச்சி விட்றோம். பட் இங்கே வந்துட்டு டூ என்ன பண்ணணும்னா பரவாயில்ல பிரிண்ட் பண்ணிக்கோ, ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணி இந்த இடத்துல தப்பு நீ ஸ்டாப் பண்ணிக்கோ. ஸோ ஒரு தடவையாவது அந்த கோடை உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த லூப்போட கண்டிஷன்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் அந்த கோட் ரன் ஆகணும். அப்படின்னா நீங்கள் அப்போ டூ வைல் லூப் யூஸ் பண்ணலாம். இதுதான் வைல், டூ வைல் அண்ட் ஃபார் லூப்கான வித்தியாசம். ஃபார் லூப் வந்துட்டு எப்போ உங்களுக்கு என் நம்பர் தெரியுது, இத்தனை நம்பர் தான் நான் பண்ண போகிறேன், இந்த தடவை நான் ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன், இந்த தடவை ரிப்பீட் பண்ண போகிறேன்னா ஃபார் லூப். கண்டிஷன் பேஸ்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு வைல் லூப். நான் அந்த கோடு ஒரு தடவையாச்சும் எனக்கு ரன் ஆகி ஆகணும், கண்டிஷனே தப்பாக இருந்தாலும் எனக்கு ஒரு தடவையாவது அந்த கோடு ரன் ஆகணும், அப்படின்னா டூ வைல் லூப். ஸோ இதுதான் லூப்கான டிஃப்ரென்ஸு, 3 லூப்கான டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஆகிருக்கும்ல. இப்போ நான் வந்துட்டு அது கோட்லேயும் எழுதி காமிச்சிடுறேன். ஸோ இதை நான் அப்படியே வச்சுக்கலாம், இதை வச்சுட்டு இந்த கணிதம் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஓகே. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒயில் லூப் பொறுத்த வரைக்கும் நம்ம பாடிக்கு வெளியே தான் எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணோம். அண்ட் while I less than or equal to 10 அப்படி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து இதுக்குள்ளே இருக்க பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு தடவையும் நான் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணலன்னா ஐயோட வேல்யூ ஒன்றாவே தான் இருக்கும், அந்த கண்டிஷன் லைஃப் லாங் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கிராஷ் ஆகிடும். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், சொல்ல எடுத்து வச்சு ஓகே. ஸோ இப்போ எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் ஒயில் லூப் ஒர்க் ஆகுது. இப்போ இதே இது நீங்கள் இதை டூ ஒயிலாக மாற்றணும்னா வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை, இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல டூவாக போட்டுக்கோங்க, அந்த ஒயிலை தூக்கி இந்த இடத்துல போட்டு ஒரு கோலன் மட்டும் வச்சிட்டிங்கன்னா இது டூ ஒயிலாக மாறிடும். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும், அதுக்கப்புறம் செக் பண்ணும். ஒரு தடவை இப்படி தேட வேண்டியது இருக்குது, நான் இங்கே வச்சிட்றேன். ஸோ இப்போ எனக்கு இதுவும் 10 தடவை தான் ரன் ஆகுது. அண்ட் இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ லூப் வந்துட்டு நான் 11 கொடுக்குறேன். இன்கேஸ் நான் வந்து 1 செகண்ட் சார்ஜ் ஆச்சு, ஓகே. இப்போ 11 கொடுக்குறேன். இப்போ 11 கொடுத்தேன்னா எனக்கு இந்த கண்டிஷன் படி தப்பு தான், ஆனாலும் ஒரு தடவை ரன் ஆகிக்கோ, எப்படினாலும் நீ வளர்ந்துவான்னு சொல்லி விட்டுரும். 11 ரன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் பிளாக்கே ஆகுது. இப்போ இதே இது நான் ஒயில் லூப் வச்சுருந்தேன்னா இதை அப்படியே தூக்கிட்டு இதை ஒரு ஒயில் லூப்பாக மாற்றிட்டு இப்போ வந்துட்டு இதை நான் ரன் பண்ணேன்னா ரன்னே ஆகாது, ஏன்னா இந்த இடத்துலேயே கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, இங்கேயே ஸ்டாப் பண்ணி அனுப்பிச்சி விட்றோம். ஸோ இதுதான் 3 லூப்க்கான டிஃப்ரென்ஸு. அண்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஜாவாவில் வந்து ஃபார் ஈச் லூப்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு அரேஸ் கான்செப்ட் இந்த மாதிரி இதெல்லாம் ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். நான் வந்து ஒரு இன்டீஜர் அரே வந்து கிரியேட் பண்ணுறேன். சாரி, சின்டாக்ஸ் ஆஃப் இதில் இந்த அரேக்கு நேம் ARRனு வச்சுக்கிறேன். நியூவாக ஒரு அரே கிரியேட் பண்ணுறேன். இந்த அரேவோட சைஸு 5. இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பட் இப்போ நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதுக்காக நான் டேரெக்டாக வேல்யூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு நான் அப்படி டிக்ளேர் பண்ணால் ஒரு இண்டெக்ஸாக போயிட்டு நான் வேல்யூ அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து இன்டீஜர் அரே.
இப்போது நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டாக அதாச்சு ஃபார் int I equal to 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி I less than 0 1 2 3 4 நீங்கள் வந்துட்டு லென்த் கொடுத்தாலும் லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ நான் டேரெக்டாக வந்துட்டு I less than or equal to 4th இண்டெக்ஸ் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்னோட பிரிண்ட் சும்மா போட்டுக்கிறேன். நீங்கள் சிஸ்டர் அவுட் ஒரு பிரிண்ட் போங்க. இப்போ நான் வந்துட்டு ஏஆர் ஆஃப் I போட்டேன்னா இது என்ன ஆகுனா I வந்துட்டு ஒரு இண்டெக்ஸாக ட்ராவல்ஸ் ஆகும். கரெக்டாக 0லேருந்து 4 வரைக்கும் ஒரு இண்டெக்ஸாக மூவ் ஆகும். அந்த இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஒரு எலமெண்ட் வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எனக்கு இண்டெக்ஸ் நான் டேரெக்டாக அந்த எலமெண்ட்டையே ஒரு வேரியபிள் வச்சு அசைன் பண்ணி எடுத்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இண்டெக்ஸ் பேஸ்டாக நான் போக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணலாம். ஆனால் இண்டெக்ஸ் பேஸில் போகிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா உங்களால் இந்த எலமெண்ட்டை வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் வச்சு இந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு இன்கேஸ் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போது இதே இடத்துல ஏஆர் ஆஃப் I equal to 0ன்னு போட்டேன்னா இந்த லூப் முடியும் போது ஏன்னா ஒரு தடவையும் I வந்துட்டு 0லேருந்து 4 வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகும்போது 0 1 2 3 4 இந்த இடத்துல வேல்யூ மாறிட்டே வரும். அப்போ எல்லாமே 0 ஆகிட்டே வரும். ஃபைனலாக இந்த அரேவே 0 ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அரேயோட கண்ட்ரோல் ஓவராக இருக்கும். உங்களால் அரே வந்து மேனிப்புலேட் பண்ணிக்க முடியும். பட் ஃபார் ஈச் லூப் பொறுத்த வரைக்கும் உங்களால் ஜஸ்ட் பார்க்க மட்டும்தான் முடியும். அது எப்படின்னா int ARR equal to 1 2 3 4 5 உங்களால் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஜஸ்ட் அதில் இருக்க வேல்யூஸை பார்த்துக்க முடியும். ஃபார் ஈச் லூப்ன்றது ஃபார் நீங்கள் என்ன டேட்டா டைப்பை ட்ராவல்ஸ் பண்ண போகிறீங்க. இது ஃபுல்லாக இன்டீஜர் அரே கரெக்டாக. அப்போ நீங்கள் அது போடணும். அடுத்து நீங்கள் இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வைக்கணும். எப்போ வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஐ வந்து இண்டெக்ஸ் நம்பர் பாயிண்ட் பண்ணுறதுக்கு வச்சுங்களோ அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு வேரியபிள் வந்து பாயிண்ட் பண்ணுறது வச்சுக்கலாம். சப்போஸ் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு கோலன் வைக்கணும். ஒரு கோலன் வச்சு நீங்கள் எந்த அரேவை வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறீங்களோ இது அரேன்னு மட்டும் இல்லை எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் ஒர்க் ஆகும். செட்டு ஹேஷ்மேப் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகும். இப்போ நான் அரே இருக்கனால அரே கான்செப்டில் போகிறேன். இப்போ என்னோட அரே பேர் நான் எதை ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன்னா அந்த அரேயோட பேர் இப்படி கொடுத்துட்டேன்னா இந்த ஏ வந்துட்டு இந்த ஒன்னை வந்து ஃபஸ்ட் இட்ரேஷனில் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த இட்ரேஷனில் இந்த ஏ 2 பாயிண்ட் பண்ணும். அடுத்த இட்ரேஷனில் 3 பாயிண்ட் பண்ணும். இது இண்டெக்ஸ் பேஸ்டு கிடையாது. டேரெக்டாக அந்த எலமெண்ட்டே ஏ வந்து ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால உங்களால் அந்த வேல்யூஸ் வந்து இப்போ அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் இது இண்டெக்ஸ் பேஸ்டாக ஒர்க் ஆகல எலமெண்ட் பேஸ்டாக ஒர்க் ஆகுது. அப்படி உங்களுக்கு இந்த இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் நார்மல் லூப் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அது உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இதை வந்துட்டு ஃபார் லூப்பில் ரன் பண்ணி காமிக்கிறேன். அன்றைக்குமா ஃபோன் இப்போ சுவிச் ஆஃப் ஆகிடும். int ARR equal to 1 2 3 4 ஓகே 3 மிஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 4 எலிமெண்ட் இருக்குது. இதை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் இன்டிஜர் டேட்டா டைப் தான் அந்த அரே. ஸோ இன்ட்டு நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதுதான் ஒரு எலமெண்ட்டாக பாயிண்ட் பண்ண போகுது. அண்ட் அதோட எதை ட்ராவல்ஸ் பண்ணுதோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட நேமு சிஸ் அவுட் போட்டு நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சி ஒரு ஸ்பேஸ் அழுத்துனீங்கன்னா இது ஃபுல்லாக வந்துடும். இது எனக்கு ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லி கொடுத்தாரு. அடுத்து இதுக்குள்ளே நான் இந்த ஏவை வந்து பிரிண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே 1 2 4 5 ஸோ ஒரு எலிமெண்ட்டாக அந்த ஏ போய் ட்ராவல்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. இந்த ஃபார் ஈச் லூப் வச்சு ஜஸ்ட் வந்து என்னோட எலமெண்ட் வந்து ட்ராவல்ஸ் பண்ணி எனக்கு எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு வேல்யூ மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இந்த அரே வந்துட்டு செட் ஆகாது. லைக் வந்து நீங்கள் இந்த அரே பேசிக்காக உங்கள் எலமெண்ட்ஸில் இருக்க உங்கள் அறையில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் சம் பண்ணுறதுக்கு ஒரு எலமெண்ட் வந்து அறையில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் ஃபைன் பண்ணுறதுக்கு எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எலமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த நார்மல் லூப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் நம்ம பேசிக் லூப்பிங்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.